2025 மார்ச் மாத பலன்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் 2025 எப்படி இருக்கும் பாருங்க. துலா ராசிக்கு 8ஆம் பாவத்தில் ராசி அதிபதி குரு இருக்கிறார். 6ஆம் பாவத்தில் உச்ச சுக்கிரன் ராகுவுடன், 5ஆம் பாவத்தில் சூரியன் சனி. தன்னுடைய வாரிசினால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம், மனக்குழப்பங்கள் வரலாம், வயிற்றில் ஏதாவது உஷ்ண சம்பந்தமான பிரச்சனை வரலாம், பணம் அலைச்சலுடன் கிடைக்கும், ரொம்ப சீக்கிரம் கிடைச்சிடாது. ஆனால் சுக்கிரன் ராகு சேர்க்கை 6ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது யாருக்கும் தெரியாது உங்கள்கிட்ட பணம் இருக்கா இல்லையா, உங்களுக்கு பணம் வந்து சேரும். லக்ஸூரியஸான வாழ்க்கையை வாழ்வீர்கள், தைரியமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். பல பேருக்கு யங் ஜென்ரேஷனுக்கு, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கெல்லாம் இந்த சென்ட்டு ஸ்ப்ரே அது இது வெளியே ஆடம்பர செலவுகள் அதிகமாகவே இருக்கும். அதனால் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வீர்கள். நீங்கள் ஏதாவது தப்பான வேலைக்கு போனால் அதில் மாட்டிக்கொள்வீர்கள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறவனுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். தைரியமாக இருக்கலாம். நீங்கள் அதில் உங்களுக்கு பணம் வருமானம் இருக்குது, லிட்டில் சின்னதாக இருக்குது, பெருசாக கிடையாது, இருக்குது. நாட்டில் வியாபாரம் பண்ணுறவனுக்கு எல்லாமே கடன் கேட்குற வாய்ப்புகள் அதிகமாக, அந்த மாதிரி ஆளுங்க தான் வர 8ல் கொடுக்கும்போது நம்மக்கிட்ட கடன் கேட்குறதுக்கு ஆளுங்கள் அதிகமாக வருவார்கள். நீங்கள் அரசியலில் இருந்தால் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகம். ரொம்ப பதவி ஆசை பண்ணாதீர்கள். தசமயம் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க அப்படின்னா வேலை அதிகமாக இருக்கும், காசு அடுத்த மாதம் வரும். அடுத்த மாதத்துலேருந்து நல்லா காசு வரும். தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வீட்டில் வாழ்கிற ஆண் பெண் வயதானவர்கள், நீங்கள் எங்கேயும் போல வீட்டிலையே இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதம் சிறிய அலர்ஜிக்கல் ப்ராப்ளம், டஸ்ட் அலர்ஜி, அந்த மாதிரி அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். ஸ்டூடெண்ட் நல்லா கடுமையாக படிக்கணும். 8ல் குரு இருக்கார். நீங்கள் இந்த மார்ச் மாதத்துலேயே எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட் எல்லாமே கடுமையாக உழைக்கணும்பா. தலையில் சிறிய காயம் அடிபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வாகனம் ஓட்டும்போது ரொம்ப உஷாராக ஓட்ட வேண்டும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன். ஸ்டூடெண்ட் நீங்கள் தினமும் விநாயகர் கோயில் போகணும், விநாயகர் பூஜை செய்யணும், கிழக்கில் தலை வைத்து பழக்க வேண்டும். கிழக்கில் தலை வச்சு பழக்கணும். ஏன்னா 8ல் குருவுக்கு நீங்கள் நல்லா படிக்கணும். அதனால் கிழக்கில் தலை வச்சு படிங்க. பழக்கிற நேரத்தில் கிழக்கில் தலை இருக்கணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தினமும் இந்த ராசிக்காரர்கள் பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விட வேண்டும். அதுக்கப்புறம் துர்கை பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுக்கு இந்த குரு பகவான் 8ஆம் இந்த வேளக்கிழமை இருக்கு இல்லையா, வேளக்கிழமை தட்சிணாமூர்த்தீஸ்வரர் பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.